நாங்கள் பெரம்பலூர் அரியலூர் எல்லா கலெக்டர்கிட்ட பேசணும் சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இப்போதான் அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லி டிரான்சிட் பாஸ் கொடுக்குற வேலையை ப்ராசஸ் ஆகிட்டு இருந்து அன்டில் தட் வேலிட் ஜிஎஸ்டி பில்லு நீங்கள் விலைக்கு வாங்குறதுக்கான கிரசர் பில்லு மேடம் பெரம்பலூர் கலெக்டர்கிட்ட இப்போ ஜஸ்ட் 10 days பேக் போயிட்டு அரியலூர் கலெக்டர் பற்றி பாஸ் எங்களுக்கு ஆட்சேபமே இல்லை. டிரான்சிட் பாஸ் கொடுக்க சொல்லுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம், வேண்டாம்னு சொல்லுங்க. கொடுக்காதவங்க மேலே வழக்கு போடாமல் எங்க மேல பணம் கொடுத்து வாங்கி போறப்ப டிரைவர் ஓனரை பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா எந்த டிரைவர் லாரி ஓட்ட வர மாட்டேங்கிறான். அதனால இன்னையில இருந்து இன்டர்நெட் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. இல்ல ஓட்ட முடியல, நாங்க பண்ணித்தான் சார் ஆகணும். சிஎம் நாளைக்கு எங்களுக்கு என்னன்னா டிரான்சிட் பாஸ் கொடுக்கணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரசர் சொல்லுங்க, கொடுக்காத கிரசரை க்ளோஸ் பண்ணிருக்கு சார். ஏன்னா அவன் திறந்து வச்சு போறப்ப என்ன சொல்றாங்க, உனக்கு விருப்பம்னா வாங்கிட்டு. வீடு கட்டும் கனவு திட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இங்கு தற்சமயம் கல்குவாரி கிரசரில் நாங்கள் விலை கொடுத்து வாங்குகின்ற கனிமங்களுக்கு ஜிஎஸ்டி பில் மட்டும்தான் கொடுக்கிறார்கள், முறையாக டிரான்சிட் பாஸ் கொடுப்பதில்லை. இதை கேட்டால் அவர்கள் சொந்த லாரிகளையே பயனாளிகளுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்வதால் எங்களால் போட்டி போட்டு இயக்க முடியாமல் லாரிகளை நிறுத்தி வைத்துள்ளோம். மேலும் கேரளாவில் தற்சமயம் இயற்கை வளங்களை பாதுகாப்பதால் அங்கு மனைகள் உடைக்கப்படுவதில்லை, கிரசர்கள் செயல்பாட்டில் இல்லை. அதானி போர்ட் உட்பட அனைத்திற்கும், குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இருந்து குமிளி மற்ற போடி கம்பமெட் ரோடு வழியாக தினசரி நூற்றுக்கணக்கான லாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக பாரம் எடுத்து செல்கிறார்கள். அவர்கள் அதிக விலை கொடுப்பதால் இங்கு உற்பத்தியாகும் தேனி மாவட்டத்தில் 80% கிரசர்களில் இருந்து எம்சான் பீசன் கேரளாவுக்கு தான் டிரான்சிட் பாஸ் அனுப்புகிறார்கள். எங்களுக்கு டிரான்சிட் பாஸ் கொடுக்கவில்லை, 20% தேனி மாவட்டத்தில் கொடுக்கிறார்கள். இதனால் கட்டுமான பணிகள் முடங்கியுள்ள, லாரிகளை இயக்க முன்வரவில்லை. இதை வலியுறுத்தித்தான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இன்று மனு கொடுத்தோம். அனைத்து கல்குவாரி கிரசரும் முறையாக டிரான்சிட் பாஸ் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுடைய கோரிக்கையை சரிவர பரிசீலிக்கவில்லை. அவர் உடனடியாக, அதாவது இப்போ நீங்கள் கனிமங்களை எடுத்துக்கிட்டு போகிறோம், வாகனம் சோதனை செய்கிறீங்க, நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நாங்கள் பில்லு கொடுக்குறோம் கிரசரில் ஜிஎஸ்டி பில், அதை தான் கொடுக்க முடியும். ஜிஎஸ்டி பில் கொடுத்துட்டு டிரான்சிட் பாஸ் கொடுக்காத கல்குவாரி கிரசர் உரிமையாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுங்கள். அந்த லைசன்ஸ் ரத்து பண்ணுன்னு சொன்னா மாவட்ட ஆட்சியர் அதுக்கு உடன்படவில்லை. இதனால் வேறு வழி இல்லாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். லாரியில் இயக்கவில்லை, இன்னும் 4 நாட்கள் பார்த்துவிட்டு கேரளாவுக்கு கனிமங்கள் எடுத்து செல்லும் லாரியை லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளை வழிமறித்து நிறுத்தி லாரியை காவல்துறையிடம் சிறைபிடித்து ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்கம். தேனி மாவட்டத்தில் ஏறத்தாழ 42 கிரசர்களுக்கு மட்டும் எம்சாண்ட் பீசாண்ட் அரைப்பதற்காக பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கனிமவளத்துறை முறையாக அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் ஏறத்தாழ 75க்கும் மேற்பட்ட கிரசர்கள் அனுமதி பெறாமல் தரமற்ற எம்சாண்ட் கற்களை அரைத்து விற்பனை செய்து வருவார். இதை வாங்கி கட்டும் கட்டிடங்கள் உறுதித்தன்மை இழந்து எந்த நேரமும் இடிந்து விழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் இந்த தேனி மாவட்டத்தில் ஏறத்தாழ இந்த கனிமங்களை எடுத்து சென்று கொடுக்கின்ற பணியில் முழு நேரம் 250க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். இதை நம்பி ஆயிரக்கணக்கான டிப்பர் லாரி உரிமையாளர் ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களாக இந்த கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள்லாம் ஆற்று மணல் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எதேச்சியாக ஒரு யூனிட்டுக்கு 3000 விற்ற ஜல்லியை 1000 உயர்த்தி 4000-ம், 4000க்கு விற்ற எம்சாண்ட் 5000-ம், 5000க்கு விற்ற பீசாண்ட் 6000, ஒரு யூனிட்டிற்கு 1000 ரூபாய் விலை உயர்த்தி விற்று வருவதால் எங்களால் இதை வாங்கி சென்று விற்பனை செய்ய முடியவில்லை. ஏழை எளிய சாமானிய மக்கள் கட்டிடம் கட்ட முடியவில்லை.